ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இனி நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஓடிடில ரிலீஸ் ஆன விராஜி அப்படிங்கிற தெலுங்கு படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல வருண், பிரமோதினி இவங்களாம் லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் அத்யன் ஹர்ஷா. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேண்டமான ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு பங்களாக்கு கூட்டிட்டு வந்து ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து வர வச்சு அங்க வந்து அவங்க பண்ண தப்புகள் எல்லாம் சுட்டி காட்டி இவங்க எல்லாம் இறந்ததுக்கு காரணம் நீங்க தான், சோ அதனால இந்த நைட்டு தான் உங்களுக்கு கடைசி நைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். என்னடா இது நம்மளை கூட்டிட்டு வந்து இப்படி சொல்றாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல தான் ஹீரோ என்ட்ரி ஆறாரு. ஹீரோக்கும் அதே நிலைமை தான், அவருக்கும் ஆல்ரெடி பண்ண தப்புனால அவரும் சாக போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் யாரு சொல்றது, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க, வந்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுது, சரி அந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் ஓடாம அங்கேயே சுத்திட்டு இருக்காங்க இப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வரும். இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதல் பாசிட்டிவ் தோன்றது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். ஒரு நல்ல கனெக்ட் கொடுத்திருப்பாங்க, ஒரு நல்ல ட்விஸ்டாவும் இருந்தது அதை பாக்குறதுக்கு. அதே மாதிரி படத்தோட ஆரம்பத்துல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் வந்து நல்லாவே கேரி பண்ணிருப்பாங்க. ஏன்னா என்ன நடக்க போகுது, யாரெல்லாம் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கடைசியில தான் சொல்லுவாங்களே தவிர அது வரைக்கும் நம்மளுக்கு யூகிக்க வைக்கிற மாதிரி தான் நிறைய சீன்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வருணோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலாவும் படத்துல சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். நெகட்டிவ் சைட் பார்க்கணும் எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது. ஸ்டார்டிங்ல இந்த ட்விஸ்ட் எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா எதுக்காக இவங்க எல்லாம் உள்ள வந்துட்டு ஏன் என்ன ஓடாம இருக்காங்க அந்த இடத்த பார்த்தது அப்படிங்கிற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் நமக்கு தோண வைக்கும். அதெல்லாம் ஒரு வகையில பாசிட்டிவா இருந்தா கூட அதுக்கான எடுத்த டைம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்பவே டிராக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சில சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லாஜிக்கலாவும் இருக்காது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட் அப்படின்னே சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். தமிழ் டப்பிங்லயும் யூடியூப்லயே அவைலபிளா இருக்குது. நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த லிவ்ல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.